பிரியமானவர்களே, இன்றைய காலை பொழுதிலும் கூட இது வானத்தின் வாசல் ஊழியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். துக்கத்தோடு இருக்கிறீர்களா? பாரத்தோடு, வியாகுலத்தோடு என்னுடைய வாழ்நாளெல்லாம் துக்கமாகவே இருந்து கொண்டிருக்கிறது, நான் கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறேன், என்னுடைய பாரத்தை எப்பொழுது நான் மாற்றுவேன், என்னுடைய பாரம் சுமையாய் இருந்து கொண்டிருக்கிறதே, நான் கண்ணீர் வடித்து துக்கத்திலே என்னுடைய வாழ்நாளை கழிக்க வேண்டுமா? இதற்கு ஒரு முடிவு வராதா? நான் தேவனுடைய ஆலயத்துக்கு வரத்தும் போக்குமாய் இருந்து கொண்டிருக்கிறேன், என்னுடைய காரியத்தை கர்த்தர் பொறுப்பெடுக்க மாட்டாரா என்று பல கேள்விகளோடு அனுதினமும் அழுது விழித்து கொண்டிருக்கக்கூடிய உங்களை பார்த்துத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், உன் துக்க நாட்கள் முடிந்து போகும் என்று. இன்றைய காலை பொழுதில் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். இன்றைய காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய நல்ல வார்த்தை என்னவென்றால், ஏசாயா 60ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார், உன் துக்க நாட்கள் முடிந்து போம். வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார், உன் துக்க நாட்கள் முடிந்து போம். ஆண்டவர் குடும்பங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்களுடைய துக்க நாட்கள் முடிந்து போகும். ஏனென்றால் இருளின் அந்தகாரம் உங்கள் குடும்பத்தில் இருப்பதினால், ஒரு இருளின் மந்தாரம், ஒரு இருட்டு உங்கள் குடும்பத்தை சூழ்ந்து கொண்டிருப்பதால், உங்களுடைய வாழ்க்கையில் எந்த முன்னேற்றமும் இல்லாமல் தத்தளித்து கொண்டிருக்கக்கூடிய உங்கள் வாழ்க்கையில் ஒரு வெளிச்சம் தோன்றி அந்த நீதியின் சூரியன் உங்கள் வாழ்க்கையில் உதிக்கும் போது உங்களுடைய துக்கம் எல்லாவற்றையும் மாற்றும் என்று ஆண்டவர் இன்றைய காலை பொழுதில் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து அவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு அநேகரிடத்தில் நாம் கேட்போமேயானால், என் பிள்ளைகளை குறித்து நான் துக்கத்தோடு இருக்கிறேன், என் புருஷனை குறித்து நான் துக்கத்தோடு இருக்கிறேன், இந்த வியாதியை குறித்து நான் துக்கத்தோடு இருக்கிறேன், என்னுடைய பிரச்சனைகளை குறித்து நான் துக்கத்தோடு இருக்கிறேன், என்னுடைய வேலை காரியத்தில் நான் துக்க முகமாய் இருக்கிறேன், என் பொருளாதாரத்தில் நான் துக்க முகத்தோடு இருக்கிறேன் என்று பல காரணங்களை அடுக்கிக் கொண்டே போகிறார்கள். சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் சத்ருவானவன் பறித்து கொண்டதுனால குடும்பத்துக்குள் பல பிரச்சனைகளை எழுப்பிவிட்டு அவன் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறான். ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் வாழ்க்கையில் துக்கப்படுத்தக்கூடிய காரியங்களை நான் மாற்றுவேன், நீதியின் சூரியனாகிய கர்த்தர் உனக்கு வெளிச்சமாய் இருக்கிறதுனால நீ இனி துக்கப்பட்டு இருப்பது இல்லை, உன் துக்கம் சந்தோஷமாய் மாற்றப்பட போகிறது. அதற்குண்டான நாட்களில் நீ வந்தாயிற்று, நீ தேவ சமூகத்தில் அமர்ந்து கொடு, உனக்குண்டான காரியத்தை நான் பொறுப்பெடுத்து கொள்வேன் என்று ஆண்டவர் குடும்பங்களை பார்த்து அவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். பேதுருவை சிறையில் அடைத்து வைத்தபோது அங்கு ஒரு வெளிச்சம் உண்டானது. அந்த வெளிச்சத்தின் மூலம் அவனுடைய கட்டுகள் கழன்று விழுந்தது போல ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களை கட்டி வைத்திருக்கக்கூடிய கட்டுகள், துக்க முகத்தோடே நீங்கள் இருக்க வேண்டுமென்று உங்களை கட்டி வைத்திருக்கக்கூடிய நுக கட்டுகள் வெளிச்சமாகிய கிறிஸ்து அந்த இடத்துல பிரவேசிக்கும் போது உங்கள் கட்டுகள் அறுக்கப்படும். உங்கள் கட்டுகள் அறுக்கப்படும் போது உங்கள் முகத்தில் ஒரு பிரகாசம் வரும். சத்ருவின் கிரியைகளை உங்கள் குடும்பத்தில் இருந்து அகற்றுவேன் என்று ஆவியானவர் உங்கள் குடும்பத்தை பார்த்து வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். எத்தனை பேர், ஆண்டவரே என் குடும்பத்தில் எப்பொழுதும் துக்க முகத்தோடே தான் நான் இருந்து கொண்டிருக்கிறேன், என் பிள்ளையை குறித்து நான் துக்க முகத்தோடே இருக்கிறேன், இந்த திருமண தடையை குறித்து நான் துக்க முகத்தோடே இருக்கிறேன், என்னுடைய வியாபாரத்தை குறித்து நான் துக்க முகத்தோடே இருக்கிறேன், உம்மைத்தானே ஆண்டவர் நான் தேடி கொண்டிருக்கிறேன், உம்முடைய முகத்தைத்தானே நான் பார்த்து
பார்த்து கொண்டிருக்கிறேன். ஆனாலும் என் குடும்பத்தில் ஒரு மாற்றம் வரையிலேயே. என்னை அநேகர் நிந்திக்கிறார்களே, நீ வேதம் தூக்கி கொண்டு போகிறாய் அல்லவோ, நீ அனுதினமும் கர்த்தரை ஆராதிக்க போகிறாய் அல்லவோ, உன்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு மாற்றத்தையும் காணவில்லையே, உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு வளர்ச்சியை காணவில்லையே, உன்னை கீழ்மட்டமாய் அழுத்தி கொண்டு போகிறதேன்னு சொல்லி எல்லாரும் கேட்கும்போது ஒரு வருத்தத்தோடு ஒரு பாரத்தோடு வீட்டுக்குள்ளேயே முடக்கப்பட்டது போல் இருந்து கொண்டிருக்கக்கூடிய குடும்பங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், யாரெல்லாம் உங்களை நிந்தித்தார்களோ அவமானப்படுத்தினார்களோ அதே இடத்தில் உன்னை சந்தோஷமாய் உன் தலையை உயர்த்துவதற்கு நான் சித்தமுள்ள தகப்பனாய் உன் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறேன். எத்தனை பேர் வாஞ்சையோடு, ஆண்டவரே என் குடும்பத்தில் நீர் எழுந்தருளுங்கப்பா, என் குடும்பத்தில் வெளிச்சமாகி அந்த கிறிஸ்து பிரவேசிக்கட்டும் ஆண்டவரே, என் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த இருள்களை மாற்றுவதற்கு நீர் வந்தால் மாத்திரமே முடியும்னு சொல்லி அந்த வாழ்க்கை படகை துக்கத்தோடு ஓட்டிக்கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் கேட்பீர்களே. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், உன் படகுல தான் நான் வந்து ஏறப்போகிறேன், உன் படகுல தான் நான் வெளிச்சத்தை கொடுக்க போகிறேன், உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் தான் நான் வெளிச்சத்தை கொடுக்க போகிறேன். எந்த பிள்ளையை குறித்து எல்லாரும் அவமானப்படுத்தினார்களோ அதே பிள்ளையை வைத்து நான் உன் தலையை நிமிர பண்ணுவேன், உன் குடும்பத்தில் நான் உயர்வை தரப்போகிறேன், உன் குடும்பத்தில் இருக்கக்கூடிய துக்கத்தை நான் மாற்றுவேன் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தமாய் ஆவியானவர் குடும்பங்களை பார்த்து பேசிக்கொண்டிருக்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சம். ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு நித்திய வெளிச்சம் தரக்கூடியவர் கர்த்தராகிய நான் தான். உன்னை சிருஷ்டித்தவரும் உன்னை உருவாக்கினவரும் உன்னை பயன்படுத்துகிறவருமாகிய தெய்வம் நான் உனக்கு வெளிச்சத்தை தரப்போகிறேன். மனிதர்கள் தராதவைகள், புருஷன் தராதவைகள், உலகத்தான் தராதவைகள், நட்புகள் தராதவைகளை நான் உனக்கு தருவேன். நான் உன்னை பயன்படுத்த போகிறேன். உன் குடும்பத்தில் உன்னை ஒரு கருவியாய் நான் எடுத்து பயன்படுத்த போகிறேன். நான் உன் குடும்பத்துக்குள் பிரவேசிக்கும் போது அந்த குடும்பத்தில் இருள் இருப்பதில்லை, அந்த குடும்பத்துக்குள் அந்தகாரம் இருப்பதில்லை. நான் உன்னை மகிமைப்படுத்த போகும்போது ஆவியானவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார், உன் வாழ்க்கையில் துக்கம் இருக்காது. நான் உன் குடும்பத்துக்குள் உன் கரத்தை பிடித்து, உன் பிள்ளையின் கரத்தை பிடித்து, உன் புருஷனாருடைய கரத்தை பிடித்து நான் வழி நடத்தும் போது அந்த குடும்பத்தில் துக்கம் இருப்பதில்லை. அந்த குடும்பத்தில் சந்தோஷமும் சமாதானமும் உன் அலங்கத்துக்குள்ளே உண்டாகும் என்று ஆவியானவர் திட்டமும் தீர்மானமுமாய் குடும்பங்களை பார்த்து அவர் பேசிக்கொண்டிருக்கிறார். ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை பொழுதுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் எங்களுக்கு தந்த நல்ல வார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார், உன் துக்க நாட்கள் முடிந்து போகும் என்று அழகான ஒரு வாக்கு தத்தத்தை எங்களுக்கு தந்திருக்கீங்க ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையில் அந்த துக்கங்கள் மாறி போகட்டும் ஆண்டவரே. நீர் வெளிச்சமாய் எங்கள் வாழ்க்கையில் உதிக்கும் போது எங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த துக்கங்கள், பாரங்கள், வியாகுலங்கள் எல்லாம் மாறி போகுமே ஆண்டவரே. அதற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் குடும்பத்தில் அந்த பரிசுத்தம் கடந்து வரட்டும் ஆண்டவரே. எங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த அசுத்தங்கள் மாற்றப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்தராகிய தெய்வம் எங்கள் குடும்பத்தில் உலாவுங்க, எங்கள் பாளையத்துக்குள் உலாவுங்க ஆண்டவரே. நீரே எங்களை கரம் பிடித்து நடத்துங்கப்பா. அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு, அந்த பரலோக ராஜ்யத்தை பெற்றுக்கொள்வதற்கு எங்களை ஒரு கருவியாய் பயன்படுத்துங்க ஆண்டவரே. எங்களை நீர் பயன்படுத்துங்கப்பா. எங்களை நீர் உபயோகப்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் மனிதர் கையில் விழுந்து விடாதபடிக்கு, சத்ருவின் கரத்தில் விழுந்து விடாதபடிக்கு, எங்கள் துக்கத்தினால நாங்கள் சோர்ந்து போய் இருந்து விடாதபடிக்கு நீர் எங்களை சோதித்த பின் நாங்கள் பொன்னாய் விளங்க வேண்டும் ஆண்டவரே. நீர் எங்களோடு கூட இருந்து இந்த துக்கமாகிய சோதனை காலத்தில் எங்களை வழிநடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்தையும் தேவன் ஆசீர்வதிக்கும்படியாய், அந்த குடும்பங்களில் இருக்கக்கூடிய துக்கங்களை தேவன் மாற்றும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இம்மட்டுமாய் வழிநடத்தின தகப்பன், இனியும் நீர் அவர்களை வழிநடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம்.
எங்களை தாழ்த்தி தருகிறோம். துதிகன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.